பல்லவ தளபதி பரஞ்சோதி. அத்தியாயம் 4. காஞ்சி மாநகரத்தின் அன்றைய கொண்டாட்டம் தேவலோகத்தை ஒத்திருந்தது. எதிரிகளே இல்லாத ஒரு நிலை என்பது அத்தனை எளிதாய் வாய்த்து விடுவதில்லை. வீர தீர பராக்கிரமன் கொண்ட மன்னனுக்கு சரியான படை தளபதிகளும் முறையான வீரர்களும் சிறப்பான போர் முறை தந்திரங்களுமே மட்டுமே இந்நிலையை தந்து விடுவதல்ல, அத்தனையும் தாண்டி நல்லதொரு வாய்ப்பை தரக்கூடிய காலமும் துணை வரும் இறையருளும் இருப்பின் மட்டுமே இது சாத்தியப்படும். தன் தந்தையால் தவறவிடப்பட்ட இந்த வாய்ப்பை தவறவே விடாது பயன்படுத்தி தகுதியானதோர் தளபதியான பரஞ்சோதியிடம் ஒப்படைத்ததன் பலனை மகிழ்வோடு அனுபவித்தார் நரசிம்ம பல்லவர். கூடவே தனது வீரம் என்ன என்பதையும் பறைசாற்றும் விதமாக பாண்டியனையும் வென்று அடக்கியது இன்னொரு கொடுப்பினையே. இந்த 2 கொண்டாட்டங்களையும் ஆர்ப்பாட்டத்தோடு அனுபவித்து கொண்டிருந்தது பல்லவ தேசம். இன்று வாதாபியை வென்று எரித்துவிட்டு புலிகேசியை விரட்டி அடித்துவிட்டு வெற்றி வீரராக திரும்பிக் கொண்டிருந்தான் பரஞ்சோதி. உடன் அவனுக்கு துணையாக சென்ற இலங்கையின் இளவரசன் மானவர்மனும். காஞ்சியின் எல்லையிலிருந்தே மேள தாளங்கள் முழங்க வழியெங்கும் பொதுமக்களின் உற்சாக குரல்களோடு வரவேற்கப்பட்டது வாதாபி வென்ற பல்லவரின் படை. தன் மடியில் இருந்த அந்த விநாயகனின் சிலையை அவ்வப்போது பார்த்து கொண்டே வந்தான் பரஞ்சோதி. ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் அது ஏதோ தன்னிடம் கூறுவதை உணர்ந்தான். என்னவென்றுதான் தெளிவாக உணர இயலவில்லை. வாதாபியில் இருந்து வெற்றி சின்னமாக கொண்டு வந்தது என்றாலும் தம்மையும் மீறி அதன் மேல் ஒரு பிடிப்பு ஏற்படுவதை உணர்ந்து கொண்டான் பரஞ்சோதி. என்ன தளபதியாரே, அவ்வப்போது பார்வை கொண்டு வந்த விநாயகனின் மேலேயே திரும்புகிறது என்று கேட்டான் மானவர்மன். தெரியவில்லை, ஆனால் பார்க்காமல் இருக்கவும் இயலவில்லை என்றான் பரஞ்சோதி. இது இயல்புதான். வாதாபியை வென்ற நினைவு இதனை பார்க்கும்போது பெருமைப்படுத்துமே. இல்லை இல்லை, அப்படி இல்லை. வேறு ஏதோ ஒன்று சொல்ல தெரியவில்லை. வெறும் சிலையாகவும் தோன்றவில்லை. இதற்குள் ஏதோ ஒரு உயிர்ப்பை உணர்கிறேன் என்றான் பரஞ்சோதி. ஏதேது? எதிரிகளின் சிரங்களை அவர்களிடமிருந்து அப்புறப்படுத்தி அவர்களுள் கைதாகியுள்ள உயிருக்கு விடுதலை அளிப்பதில் நிகரற்றவர் என புகழப்படும் தளபதி பரஞ்சோதிக்கு கல் சிலையில் கூட உயிர்ப்போடு தெரிவது விந்தைதான் என்றான் மானவர்மன் சிரித்து கொண்டே. எனக்கும் அதுதான் புரியவில்லை. திமிரோடு நெஞ்சு நிமிர்த்தி வலம் வர வேண்டிய நான் இது கிடைத்ததிலிருந்து அமைதியாகவே உள்ளேன். அடுத்தது என்ன என்ற சிந்தனை கூட எழவில்லை. ஒவ்வொரு போர் முடித்து திரும்பி வரும்போதும் அடுத்த போர் எங்கே, எத்தனை பேரை கொன்று குவிக்கப் போகிறோம் என்ற முரட்டுத்தனமான வெறிதான் உள்ளுக்குள் பரவி நிற்குமே தவிர இன்று போல என்றுமே இத்தனை அமைதியாய் உணர்ந்ததும் இல்லை என்றான் பரஞ்சோதி. இன்னும் நிறைய வேலைகள் இருக்கின்றன தளபதியாரே. அதற்குள் அமைதியை நாடி துறவரம் தேடாதீர்கள். முக்கியமாக எனது இலங்கையை மீட்டு தருவதாக பல்லவ மன்னரும் நமது நண்பருமாகிய நரசிம்மவர்மர் உறுதியளித்துள்ளார் என்பதையும் மறவாதீர்கள் என்றான் மானவர்மன். தான் அளித்த உறுதிமொழியை தவறாமல் காப்பார் நம் மன்னர். எனவே அது பற்றிய கவலையை விடுங்கள். அநேகமாக அடுத்த போர் இலங்கை நோக்கித்தான் இருக்கும். சில திங்களாவது படைகளுக்கு ஓய்வு தேவை, மீண்டும் தம்மை புதுப்பித்து கொள்ள என்றான் பரஞ்சோதி. அரண்மனை வாயில் நெருங்கிவிட்டது தெரிந்தது. நரசிம்மரே தன் பரிவாரங்கள் சூழ வரவேற்க காத்திருந்தது கண்டு பதறி இறங்கினர் பரஞ்சோதியும் மானவர்மனும். அரசி, என்ன இது? தாங்கள் காத்திருப்பதா எங்களை வரவேற்க? நாங்களாக வந்து தாழ்பணிய மாட்டோமா என்று கேட்டான் பரஞ்சோதி. உங்களுக்காக காத்திருப்பது மன்னன் நரசிம்மன் அல்ல, உங்கள் நண்பன் மாமல்லன். என் பொருட்டு இத்தனை தூரம் சென்று வெற்றியை என் காலடியில் சமர்ப்பிக்கவிருக்கும் உங்களுக்காக சிறிது நேரம் காத்திருத்தல் கூட சுகம்தான். காதலில் மட்டுமல்ல நண்பா, நட்பிலும் கூட காத்திருத்தல் சுகமே. வாருங்கள் என இருவரின் தோள்கள் மீதும் கைகளை போட்டுக்கொண்டே அரசவை நோக்கி நடந்தார் நரசிம்மவர்மர். அவை கூடியது. வாதாபி கொண்ட வெற்றி சிறப்பிக்கப்பட்டது. வெற்றியை ஈட்டி வந்த பரஞ்சோதிக்கும் மானவர்மனுக்கும் பாராட்டுகளும் புகழுரைகளும் வழங்கப்பட்டன. தனது தந்தை மகேந்திரவர்மரின் பெரும் கனவு தன் காலத்தில் நிறைவேறியதை எண்ணி எண்ணி நெஞ்சுருகினார் நரசிம்ம பல்லவர். பல்லவத்தின் நெடுநாளைய ஏக்கம் இன்றைய தினம் தீர்ந்தது. என் தந்தை மகேந்திரவர்மரின் ஆன்மா விண்ணிலிருந்து நம்மை வாழ்த்தி அருளும். பல்லவத்தின் புகழிற்கு ஒரு கலங்கமாய் இதுவரை இருந்த சாளுக்கியமும் அதன் மன்னனான புலிகேசியும் இனி இல்லவே இல்லை என்ற நிலையை உருவாக்கிவிட்டு வந்திருக்கும் நமது பல்லவர் படையின் ஒவ்வொரு வீரனையும் பாராட்டுவதில் நான் பெருமை கொள்கிறேன். நம்மை நாடி உதவி கேட்டு வந்த இலங்கையின் இளவரசர் மானவர்மன்
நமது இந்த பெருமையான மாபெரும் வெற்றி கிட்ட முக்கிய காரணமாகவும் இருந்தார் என்பது அவர் நம்மீது கொண்ட அன்பை பறைசாற்றுகிறது என்பதில் ஐயமில்லை. அதே சமயம் நாமும் அவரது நாட்டினை எதிரியிடமிருந்து மீட்டு தந்து இலங்கையின் மன்னனாக அவரை முடிசூட்டி பார்க்கும் நாளும் வெகு தொலைவில் இல்லை என்பதை மகிழ்வோடு கூறிக்கொள்கிறேன் என்று நரசிம்மவர்மர் கூறி முடிக்க, மாமன்னர் நரசிம்மர் வாழ்க வாழ்க, இலங்கை அரசர் மானவர்மர் வாழ்க வாழ்க, தளபதி பரஞ்சோதியார் வாழ்க வாழ்க, பல்லவம் 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 என்ற கூக்குரல்கள் விண்ணை பிளந்தன. காலமோ நரசிம்மவர்மருக்கும் மானவர்மனுக்கும் இடையில் நட்பென்னும் விதை மூலம் நல்லதோர் விருட்சத்தினை வளர்க்க முயற்சிக்க, அதை வேரோடு கட்டறுக்க விதியானது தனது வேலையை தொடங்கியது இலங்கையிலிருந்து. ஆம், இலங்கை மன்னன் அட்டதத்தனின் தூதுவன் ஒருவன் கடல் வழியே பயணித்து கொண்டிருந்தான் மகாமல்லபுரம் நோக்கி. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 5. சொந்த ஊரின் நினைவு என்பதே ஒரு சொர்க்கம்தான். அந்த மண்ணின் வாசனை மரித்தவனை கூட மறுபடியும் எழ செய்துவிடும். உதிர சொந்தமில்லாத உறவுகளால் நிரம்பி வழியும் தெருக்கள் ஒருபுறம் என்றால், வயல்களின் கரையோரம் விளைந்திருக்கும் மகிழம்பூக்களின் வாசம் தரும் நேசம் மறுபுறம். சிறு சிறு வாய்க்காலில் ஓடும் நீரின் சத்தம் கூட குழந்தையின் கொஞ்சல் மொழியாய் நலம் விசாரித்து செல்லும் பாங்கு சொந்த ஊர் மண்ணிற்கே உரித்தான ஒரு சுகம். மனதிற்குள் இவை அத்தனை சுகங்களையும் வெகு சீக்கிரம் உணரப்போகிறோம் என்ற உத்வேகத்தோடு பயணித்து கொண்டிருந்தான் பரஞ்சோதி தன் சொந்த ஊரான திருச்செங்கட்டாங்குடி நோக்கி. ஊரின் பெருமைக்கு காரணமான ஒருவனை ஊரே கூடி நின்று வரவேற்க காத்திருப்பது அவனது இல்லாளுக்கு தனி கர்வம், மிக பெரும் பலம். நீங்கள் எல்லாம் தோள் மீது சுமந்து கொண்டாட காத்திருக்கும் அவரை நான் என் மீதே சுமந்து இளைப்பாற வைக்கிறேன் என்ற பெருமிதம். அப்படி ஒரு இனியதோர் கர்வத்தோடு கூடிய மனநிலையில்தான் இருந்தாள் அவள். பெயர் நங்கை இனியாள், பல்லவ தேசத்து தளபதியான பரஞ்சோதியின் துணைவி. ஊர் பெரியவர்கள் அடங்கிய ஊர்ச்சபை ஊரின் எல்லையிலேயே காத்திருந்தது பரஞ்சோதியை வரவேற்க. மேளதாளங்கள், மங்கள வாத்தியங்கள், ஊரின் கோவிலில் விசேஷ பூஜைகள், மாலை மரியாதைகள் என அத்தனையும் எதிர்பார்த்து காத்திருக்க, சரியான நேரத்தில் வந்திறங்கினான் பரஞ்சோதி. அவனோடு கூடவே வாதாபியிலிருந்து அவன் வென்று கொண்டு வந்த விநாயகர் சிலையும் இருந்தது. இதனை தனது ஊரில் பிரதிஷ்டை செய்து வாதாபி கணபதீஸ்வரம் என்ற பெயரில் ஒரு கோவில் கட்ட விழைகிறேன் என்று பரஞ்சோதி கூறியவுடன் எந்தவித மறுப்பும் கூறாது உடன் அனுமதித்து தனது பங்காக பொன்னும் பொருளுமாய் அள்ளி கொடுத்து, விரைவில் கோவில் பணி முடித்து குடமுழுக்கு என்று தெரிவிப்பாய் பரஞ்சோதி, அவசியம் நானும் கலந்து கொள்கிறேன் என்று கூறிய மாமல்லரின் பெரும் அன்பு திக்குமுக்காட செய்தது பரஞ்சோதியை. தாங்களே வருகிறீர்களா அரசே? கேட்ட பரஞ்சோதியை வியப்புடன் நோக்கினார் மாமல்லர். ஏன் வரக்கூடாதா? என் பொருட்டு வாதாபி வரை சென்று வென்றும் வந்த என் நண்பனுக்காக அவன் எழுப்பும் ஒரு கோவிலின் குடமுழுக்கிற்கு வருவது ஒன்றும் கடினமான காரியமில்லையே, அது என் கடமைதானே என்ற மாமல்லரின் வார்த்தைகள் கட்டி போட்டன பரஞ்சோதியை. இதோ போரில் வென்றதற்காகவும் இறைவனுக்கான கோவில் அமைப்பதற்காகவும் மன்னர் கொடுத்த பரிசுகளோடும் தேவையான உத்தரவோடும் தமது ஊரின் எல்லையில் இறங்குகிறான் பரஞ்சோதி. பெண்களின் குலவை சத்தம் புல்லினங்களை தொட்டு எழுப்பியது. ஊர் பெரியவர்களால் மாலைகள் அணிவிக்கப்பட்டு கோவிலில் விசேஷ பூஜைகளும் கோலாகலமாக முடிக்கப்பட்டன. ஊர் மக்களை மரியாதை நிமித்தமாக வணங்கிய பரஞ்சோதி, உடன் ஊர் சபை கூட்ட இயலுமா? ஒரு முக்கியமான விஷயம் விவாதிக்கப்பட வேண்டியுள்ளது என்றான். இப்போதுதானே வந்தீர் ஐயனே, அதற்குள் என்ன அவசரம்? முதலில் இல்லத்திற்கு சென்று இல்லாளையும் பிள்ளைகளையும் சந்தித்து வாருங்கள். அவர்களுக்குத்தான் முதல் உரிமை உங்கள் மீது. நாளை கூட்டலாம் ஊர் சபையை என்றார் ஒரு பெரியவர். ஊரின் அத்தனை பெரியவர்களும் இங்கேயே இருக்க இதற்காக எதற்கு தனியாக இன்னொரு நாள்? அதுவுமின்றி அரசரின் அறிவிப்பு என்பதை தள்ளி போடுதல் தவறாகவும் கூடும். அதனால் இப்போதே கூறிவிடுகிறேன் என்ற பரஞ்சோதியின் பேச்சை எவராலும் தட்டவும் இயலவில்லை. கோவில் வளாகத்திலேயே ஊர்ச்சபை அப்போதே கூடியது. ஊர் தலைவர் எழுந்தார். பல்லவ தேசத்தின் பெரும் போரான சாளுக்கிய போரினை வென்று வந்த பரஞ்சோதியை புகழ்ந்தார். இப்பெரும் வாய்ப்பளித்த மாமன்னர் நரசிம்மருக்கு ஊரின் சார்பாக நன்றியை தெரிவித்தார். அரசரின் அறிவிப்பு அடுத்து இருக்கிறது என்பதால் அதிகம் பேசாமல் பரஞ்சோதியை பேசுமாறு பணித்தார். அன்பான ஊர் மக்களே, எனது உடன்பிறவா உறவுகளே,
நீங்கள் இருக்கிறீர்கள் எமது குடும்பத்தை காக்க என்ற தைரியத்தில்தான் எந்த ஒரு போரிலும் உயிர் பயம் இல்லாது நான் உள் நுழைகிறேன். நீங்கள்தான் எனது பலம் என்ற பின்பு எதிரி என்ன? யமனை கூட எதிர்க்க யோசிப்பதே இல்லை. உங்கள் அன்பையும் தாண்டிய பெரும் உந்து சக்தியாய் நமது மாமன்னரின் நட்பும் அவரது அரவணைப்பும் உள்ளது. வாதாபியை வென்று மாமன்னரின் பாதங்களில் சமர்ப்பித்தாயிற்று. எனது ஊருக்கு என வாதாபியிலிருந்து ஒருவரை என் நெஞ்சோடு சேர்த்தே அழைத்து வந்திருக்கிறேன். வெற்றி சின்னமாக வரவேண்டிய அவரோ நாம் வேண்டுவன எல்லாம் நிறைவேற்றுவேன் என்ற உறுதியோடு என்னோடு வந்துள்ளார். தற்போதைய தேவை அவருக்கென்று ஒரு இருப்பிடம். அதைத்தான் நான் கேட்டேன் மன்னரிடமும். உமது ஊரிலேயே நீ விரும்பும் இடத்திலேயே இருத்திக் கொள்ளையா அவரை என்று நமது மன்னரும் உத்தரவு கொடுத்து அனுப்பியுள்ளார். அதன் பொருட்டே நானும் உங்கள் முன்பு நின்றுள்ளேன். நமது ஊர் இன்னமும் சிறக்க வழங்க முடியா பெருவரங்களை வழங்கி அருள சாளுக்கியத்திலிருந்து இங்கு வரை எம்மோடு பயணித்து வந்த இவருக்காகத்தான் இடம் கேட்கிறேன். ஊர் சபை தீர்மானித்து நல்லதோர் இடம் பார்த்து தர வேண்டுகிறேன் என கூறிய பரஞ்சோதி தனக்கு அருகில் வீரன் ஒருவன் தாங்கி நிற்கும் விநாயகரை மூடியிருந்த துணிச்சீலையினை அகற்ற முதலாய் தன் அருட்கண் கொண்டு திருசெங்கட்டாங்குடி ஊர் மக்களை பார்க்க ஆரம்பித்தார் வாதாபி கணபதி. ஊர் பெரியவர்களும் மக்களும் அரண்டு போயினர். தலைக்கு மேல் கை உயர்த்தி வணங்கினர். ஊரின் வயது முதிர்ந்த அர்ச்சகர் ஒருவர் மெல்ல தடுமாறி நடந்து வந்தார். கணபதியின் பாதம் தொட்டு வணங்கியவர் திடுக்கிட்டார். கைகளில் சூடு பரவியதை உணர முடிந்தது. இதை அங்கிருந்து எப்படி கொணர்ந்தீர்? வேகமாக கேட்டார் பரஞ்சோதியை. என் மார்போடு கட்டி வந்தேன் ஐயா, இதுவரை மண்ணில் வைக்கப்படவே இல்லை என்றான் பரஞ்சோதி. தனது கையை எடுத்து பரஞ்சோதியின் மார்பில் வைத்தார். கணபதியின் பாதத்தில் தெரிந்த அதே வெம்மை பரஞ்சோதியின் மார்பிலும் தெரிந்தது. எம் சிவனே, என்ன செய்ய நினைத்திருக்கிறாய் பரஞ்சோதியே என்று தனக்குள் எண்ணியவாறே பரஞ்சோதியை நோக்கி திரும்பினார். தெரிந்தோ தெரியாமலோ கணபதியை உயிர்ப்போடே கொண்டு வந்து விட்டாய் பரஞ்சோதி. அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த ஒரு விஷயத்தை அப்படியே சுமந்து கொண்டு இங்கு வரை கொண்டு வந்து விட்டாய். இது சரியா தவறா என தெரியவில்லை. என்றாலும் உடன் இவரை இருத்துவது அவசியம். தற்போதைக்கு நம்மூர் கோவிலில் இவரை இருத்தி வழிபடுவோம். இவருக்கென்று தனி இருப்பிடம் அமைத்த பிறகு இவரை அங்கு நகர்த்துவோம் என்றார் அந்த முதிய அர்ச்சகர். பிரதிஷ்டை செய்யாமல் எப்படி வணங்குவது? அதுவும் இப்போதிருக்கும் கோவிலில் ஈசன் இருக்கையில் இவருக்கென ஒரு கோவில் கட்டிய பிறகு இவரை வைத்து வழிபடலாமே என்று கேட்டான் பரஞ்சோதி. புரியவில்லையா உனக்கு? முன்பே உயிர்ப்போடு இருக்கும் இந்த கணபதிக்கு மறுபடியும் உயிர் கொடுக்க முயல்வாயோ? ஏற்கனவே இச்சிலையின் இறையில் சக்தி இறங்கிவிட்டது என்கிறேன். அங்கே ஏற்றப்பட்டதை அப்படியே கொண்டு வந்திருக்கிறாய் நீ. இனி வேறு வழியும் இல்லை. இந்த கணம் முதலே இவருக்கான பூஜைகளும் அபிஷேகங்களும் தொடங்கப்பட வேண்டும். கோவில் கட்டி முடிக்கப்படும் வரை காத்திருக்க இயலாது என்றார் அந்த அர்ச்சகர். இது பற்றிய விவாதம் இத்தனை சீக்கிரத்தில் முடியாது போலும் என எண்ணினானோ என்னவோ. விநாயகரை தாங்கி நின்ற அந்த வீரன் வெகுநேரம் சுமக்க முடியாமல் கோவிலின் வெளிப்புறத்தில் ஊர்ச்சபை கூடி நிற்க, எதிரே பரஞ்சோதி ஊர் தலைவருடன் பேசி கொண்டிருக்க, சிறிது நேரம் இருக்கட்டும் என அருகிலிருந்த ஒரு மண் மேட்டின் மீது அந்த கணபதி சிலையை கீழே வைக்க வாகாய் தன்னிடத்தில் அமர்ந்து கொண்டார் வாதாபி கணபதி. சரி, அப்படியாயின் விநாயகரை தற்போதைக்கு கோவிலுனுள் வைக்கலாம் என பரஞ்சோதி ஒப்புதல் அளித்தவுடன் அதற்கான இடம் தேட விரைந்த அந்த அர்ச்சகரின் பார்வையில் பட்டார் கணபதியார். தேவையில்லை, இனி எதுவும் தேவையில்லை. தனக்குரிய இடம் எது என்பதை தானே தேடி அமர்ந்து விட்டார் கணபதி. இனி அவர் அமர்ந்த இடம்தான் கோவில். அதை மாற்ற யாராலும் இயலாது. இந்த இடத்தில்தான் அவருக்கான கோவிலும் அமைக்கப்பட வேண்டும் என்ற அர்ச்சகரின் உரத்த குரலிலான வார்த்தைகள் அத்தனை பேரையும் திரும்பி பார்க்க வைத்தன. இதுவும் நன்மைக்கே. இடம் தேடி அலையும் சிரமம் நமக்கின்றி அவரே தனக்கான இடத்தினை தேர்வு செய்து கொண்டுள்ளார். உடன் பூமி பூஜைகளோடு கோவில் கட்டும் பணி தொடங்கட்டும். ஊர் மக்களின் ஒத்துழைப்பு அதிக அளவில் வேண்டும். இதற்கு மன்னரும் இப்பணிக்கான உத்தரவை அனுப்பியுள்ளார் என்ற பின் உடன் தொடங்கட்டும் இப்பணி என மொத்த ஊர்ச்சபையும் தீர்மானித்தது. அந்த முதிய அர்ச்சகரின் கண்கள் பரஞ்சோதியை தேடின. தூரத்தே ஊர் தலைவரோடு அவன் பேசி கொண்டிருப்பது தெரிந்தது. தான் அறிந்ததை அவனிடத்தில் கூறி எச்சரிக்கலாமா என்ற எண்ணம் தோன்ற சட்டென்று அவரது பார்வை கணபதியின் மீது தாவியது. வேண்டாம் இப்போது என கணபதியின் கண்கள் எச்சரிப்பது போல அந்த அர்ச்சகருக்கு தெரிந்தது. அமைதியாக திரும்பி நடந்தார்.
எம் சிவனே, இந்த ஊரின் பெருமை மிகு அடையாளம் பரஞ்சோதி. அவனை உனக்கென்று அடையாளமாக்க தீர்மானித்து விட்டாய் போலும். நடப்பது எதுவும் உனது செயலே, அது நலமாகவே நடக்கட்டும் என தனக்குள் புலம்பியவாறே நடந்தார் அந்த முதிய அர்ச்சகர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.